இந்திய அரசியலில் யாருடைய மவுசும் அப்படியே நிலையா இருக்க முடியாது. அது மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படியான நிலையில்தான் மோடி இருக்கிறாரா என்பதை தான் பார்க்க போகிறோம். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் மோடியை மையப்படுத்திய பிரச்சாரங்களை நடத்தியது பாஜக. ஆனால் அண்மையில் முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் அவரை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்வதை பாஜக திட்டமிட்டு தவிர்த்ததாக சொல்கிறார்கள் டில்லி அரசியல் புள்ளிகள். அதோடு மோடி என்ற மாய பிம்பம் உடைந்து விட்டதாக எதிர்க்கட்சிகளும் சொல்லுகின்றன. மோடி 2013ஆம் ஆண்டுக்கு முன்பாக குஜராத் உட்பட சில வட மாநிலங்கள் மட்டுமே அறிந்து இருந்தது. 2002 குஜராத் கலவரத்தின் போது தேசிய அரசியலில் இப்பெயர் அடிபட்டது. 2013ஆம் ஆண்டின் இறுதியில் மீண்டும் அடிபடத் தொடங்கியது. 2014 பாராளுமன்ற தேர்தலில் தன்னை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டுமென கட்சிக்குள் காய்களை நகர்த்தி கொண்டிருந்தார் எல்.கே. அத்வானி. ஆனால் ஆர்எஸ்எஸும் பாஜகவின் சில சீனியர்களும் இந்த தேர்தலை வெல்ல நமக்கு ஓர் அனுபவம் வாய்ந்த, அதே நேரத்தில் தேசிய அரசியல் களம் இறங்காத ஒரு முகம் வேண்டும் என்ற தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அத்வானியை ஓரம் கட்டிவிட்டு மோடியின் பெயரை டிக் செய்தது ஆர்எஸ்எஸ். சில தேசிய ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வாயிலாக குஜராத் மாடல் என்ற பிம்பத்தை கட்டி எழுப்பின பாஜகவும் ஆர்எஸ்எஸும். சமீபத்தில் அந்த மாடல் சுக்கு நூறாகி போனது வேறு கதை. ஆனால் 2013 காலகட்டத்தில் குஜராத் மாடல் மூலம் நரேந்திர மோடி என்ற பெயரை இந்தியாவின் மூலை முடுக்கெங்கும் கொண்டு சேர்த்தது பாஜக. 2014 பாஜக அமோக வெற்றி பெற்று மோடி பிரதமரானார். 2019 அதைவிட மிகப்பெரிய வெற்றி. உலக அரங்கில் இந்தியாவின் முகமாக மாறினார் மோடி. 2013 ஏற தொடங்கிய மோடி இமேஜ் 2023 சரிய தொடங்கியதாக சொல்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். 2023 கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் 6 ரோடு ஷோக்கள் உட்பட 28 பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்தார் மோடி. ஆனால் அங்கு அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது காங்கிரஸ். 2020 பாராளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிகளில் வெற்றி என்ற முழக்கத்தோடு மோடியை மையப்படுத்திய பிரச்சாரம் செய்தது பாஜக. ஆனால் கிடைத்ததோ 240 தொகுதிகள் தான். தனி பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை. அப்போதே மோடி மேஜிக் இனி பலிக்காது என்பதை பாஜக உணர்ந்து விட்டது என்கிறார்கள் தேசிய அரசியல் பார்வையாளர்கள். வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட மோடி 2014, 2019 பாராளுமன்ற தேர்தல்களில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதுவே 2024 அவர் வெற்றி பெற்றது வெறும் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம்தான். அதுவும் முதல் 3 சுற்றுகளில் மோடி பின்னடைவு என்ற செய்தி வெளியான போதே அவர் மீது கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பம் உடைய தொடங்கிவிட்டது. இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்களோ போலி விளம்பரங்கள் மூலம் மோடி என்ற தனி நபரின் மீது பாஜக கட்டி எழுப்பியது ஒரு வெற்று பிம்பம். நேரு, அண்ணா, காமராஜ் போன்ற தலைவர்களின் பெயர் இன்று வரை வரலாற்றில் நல்ல முறையில் நினைவு கூறப்படுவதற்கு அவர்கள் செய்த மக்கள் பணியும் தன்னலமற்ற சேவையும் தான் காரணம். ஆனால் மோடி சுய விளம்பரம் செய்து கொண்டாரே தவிர மக்கள் மனதில் நிற்கும்படியாக எந்த சாதனையும் அவர் செய்யவில்லை. போதாக்குறைக்கு பண மதிப்பு இழப்பு, ஜிஎஸ்டி என மக்களுக்கு பல வேதனைகளை பரிசளித்திருக்கிறார். வெறும் பிம்பத்தை மட்டுமே மக்கள் எத்தனை காலம் நம்பி கொண்டிருப்பார்கள்? சொந்த கட்சியான பாஜகவே அந்த பிம்பத்தை நம்பி இனி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டு, அதனால்தான் சமீபத்திய சட்டமன்ற தேர்தலில் மோடி முன்பை போல மிகப்பெரிய பிரச்சாரங்களை முன்னெடுக்கவில்லை. கட்சியினர் மோடியின் புகழ்பாடி வாக்குகள் சேகரிக்கவில்லை. 2024 பாராளுமன்ற தேர்தலில் ராகுலை காணவும் அவரை பேச்சை கேட்கவும் பல்லாயிரக்கணக்கார் கூடினார். ஆனால் மோடிக்கு அப்படி கூட்டம் கூடவில்லை. அதனால் அவர் பிம்பம் உடைந்து விட்டதாக காட்டியது என்கிறார்கள். ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் என அனைத்து சட்டமன்ற தேர்தல்கள் மோடியை முன்னிறுத்தி பாஜகவினர் பிரச்சாரம் செய்யவில்லை.
ரோடு ஷோ, அதிக அளவிலான பொதுக்கூட்டங்கள் என முன்பை போல மோடியும் தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்கவில்லை. அதற்கு மாறாக மாநில அளவிலான பிரச்சனைகளும் அரசின் திட்டங்களை முன்வைத்து பாஜக பிரச்சாரம் செய்தது. மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் மும்பையில் மோடியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ளாத தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் மோடி எனக்காக பிரச்சாரம் செய்ய வர வேண்டாம் என்று சொன்னார். அதே போல நமது கட்சியின் மற்ற வேட்பாளர் மோடி அமித்ஷாவை பிரச்சாரத்துக்கு அழைக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டிருந்தார். நேரம் குறைவாக இருக்கிறது, மோடி பாஜக வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்யட்டும் என்பதற்காகவே அவரை நாங்கள் பிரச்சாரத்துக்கு அழைக்கவில்லை என்று அஜித் பவார் காரணம் சொன்னாலும், மோடி முகத்தை மக்கள் பார்த்தால் நமது வாக்கு வங்கி சரிந்துவிடும், குறிப்பாக இஸ்லாமியர் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று அஜித் எண்ணியது இதற்கு பின்னணி என்கிறார்கள் மும்பை அரசியல் நோக்கர்கள். டில்லியில் உள்ள சில சீனியர் பாஜக புள்ளிகள், விவசாயிகள், இளைஞர் என பலதரப்பட்ட மக்களும் மோடி மீது இருக்கும் கோபத்தில் பாதி கூட பாஜக மீது இல்லை. எனவே சமீபத்திய மாநில தேர்தலில் பிரச்சாரத்தை இறுதி நாட்களில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என கட்சிக்குள் முடிவெடுக்கப்பட்டது என்கிறார்கள். அதாவது இறுதி கட்டத்தில் செய்யப்படும் பிரச்சாரங்கள் வாக்காளர்கள் மனதில் ஆழமாக பதியும். அப்படியான சமயத்தில் மோடியை முன்னிறுத்தினால் அது பாஜகவுக்கு பின்னடைவை உண்டாக்கலாம் என்ற எண்ணத்தோடு தான் பாஜக இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தலில் இறுதி கட்ட பிரச்சாரங்களின் போது மோடி வெளிநாடுக்கு பறந்துவிட்டார். அதே நேரம் பாஜகவில் உள்ள மோடியின் தீவிர ஆதரவாளர்களோ இந்தியாவின் அசைக்க முடியாத அடையாளம் மோடி என்கிறார்கள். ஆனால் மோடியின் சாதனைகள் பட்டியலிட்டுதான் ஹரியானா, மகாராஷ்டிரா தேர்தலில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் கூட ஜம்மு பகுதியில் அதிக இடங்களில் வென்றது பாஜக தான். கட்சியின் மூத்த தலைவர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் என அனைவரும் மத்திய அரசின் சாதனைகள் பட்டியலிட்டு பிரதமர் மோடி காட்டிய வழியில் பிரச்சாரம் செய்துதான் இந்த வெற்றிகளுக்கு காரணம். தொடர் தோல்விகளை சமாளிக்க முடியாமல் எதிர்க்கட்சியில் உளறிக் கொண்டிருக்கின்றனர். எப்போதுமே நாங்கள் என்ன செய்வோம் என்பதை மக்கள் மன்றத்தில் முன்வைக்காமல் பாஜக மீதான வெறுப்பை பிரச்சாரங்களை மட்டுமே எதிர்க்கட்சி செய்து வருவதுதான் அவர்களது தொடர் தோல்விக்கு காரணம் என்கிறார்கள். ஆக போலியாக கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் நீண்ட காலம் நிற்காது. மோடி அப்படியான வெற்றி பிம்பமா அல்லது பாஜக சொல்வது போல் அசைக்க முடியாத அடையாளமா என்பது அவரது அடுத்தடுத்த நகர்வுகளை வைத்தே முடிவு செய்ய முடியும். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.